வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களினால் கடகராசி நண்பர்களுக்கு ஓவராலாக என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பலன்கள் ஒரு மேலோட்டமான ஷாலோ ப்ரெடிக்ஷன்ஸாக மட்டுமே இருக்கும். ஏனென்றால் அதிக கிரகங்கள், சனி கிரகம், குரு கிரகம், ராகு கேது கிரகங்கள் அனைத்துமே அடுத்த ஆண்டு மாற இருப்பது ரொம்ப டீப்பான ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம தனித்தனியாக பார்க்கக்கூடிய நிலையாக இருந்தால் மட்டுமே தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இந்த பதிவில் மேலோட்டமாக கடகத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டிற்கு வரப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த பலன்கள் சனிப்பெயர்ச்சியில் இருந்து தொடங்குகிறது. மார்ச் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனி கிரகம் இவங்களுக்கு அஷ்டம சனியில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 8ல் இருந்து 9ஆம் வீட்டிற்கு சனி ஃபார்வர்டாக நகர்கிறார். திரிகோண வீட்டில் எந்த ஒரு கிரகம் அமர்ந்தாலும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பலன் இருக்கிறது. சுப கிரகங்கள் அமர்ந்தால் மேலும் அதிக நன்மை அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கிறது. ஆனால் இது இயற்கையாகவே கடந்த 2 பயிற்சிகளாக சனி கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அமர்ந்து ஒரு தனித்துவமான பலன்களை யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் கொடுத்த நிலையிலிருந்து இப்பொழுது வேறொருவருடைய வீடாக, குருவினுடைய வீடாக வரக்கூடிய மீனத்தில் வந்து அமரப்போகிறார். இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீடாக வரக்கூடியது ரொம்ப ஒரு நல்ல பலன். அதுவும் தொழில் ரீதியிலான, உத்தியோக ரீதியிலான 6 அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் உடைய குருவுடைய ஒரு ஆளுமை உங்களுக்கு அதிகமான பலன்களை இந்த சனி மூலியமாக கொடுக்கும். இந்த கடக ராசிக்கு இந்த சனி அமர்ந்த வீடு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த குருவினுடைய அமர்வு எங்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பயிற்சி அடைந்த 45 நாட்களில் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ஆண்டு குரு கிரகம் உங்களுடைய 11ஆம் வீடாகிய ரிஷபத்தில் இருந்து 12ஆம் வீடாகிய மிதுனத்திற்கு மாறுகிறார். இது ஒரு பெரிய ஒரு உத்தியோக ரீதியிலான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். 6க்குடைய கிரகம் 12ல் அமர்வது, ஒரு மறைவு ஸ்தானத்திற்குடைய கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமர்வது ஒரு பெரிய ஒரு ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது. மேலும் இந்த சனியும் அந்த வீட்டோடு குருவிற்கு கனெக்ட் பண்ணப்பட்டதனால், குருவினுடைய வீட்டில் அமர்ந்ததனால் உங்களுக்கு 6, 9, 12 கண்டிப்பாக வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருந்து அற்புதமான ஒரு நல்ல உத்தியோகத்தில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பலனை ஒரு சர்க்குலராக நம்ம ஒரு தொடர்ச்சியான ஒரு முழுமையான ஒரு பலனை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஜாப்ல ஒரு பெரிய வளர்ச்சி, நீண்ட நாட்களுக்கு பிறகு எவ்வளவு தடை இருந்ததோ அதெல்லாமே நீங்கி நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய நல்ல பலன்கள், உத்தியோகத்தில் பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய கடகராசினராகவே இது இருக்கும். அடுத்ததாக ராகு கிரகம் மீனத்தில் சனி அமர்ந்த வீட்டில் இத்தனை நாள் இருந்த அந்த கிரகம் சனியினுடைய கும்பராசிக்கு எக்ஸ்சேஞ்ச் போல பரிவர்த்தனையாக ரிவர்ஸ் ஆர்டரில் வருகிறார். கேது கிரகம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் 3ஆம் வீடாகிய கன்னியில் இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானமாகிய சிம்ம ராசிக்கு வருகிறார். சோ குரு கிரகம் உங்களுக்கு 12ல் அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறோம். 12ஆம் வீடு ஆக்டிவேட் ஆனாலே விரயங்கள், சில சுப விரயங்கள், இடமாற்றத்திற்காக சில விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம். தந்தைக்கான சில மருத்துவ விரயங்களாகவும் இது இருக்கும். தந்தை சில பேருக்கு உங்களுடைய ஒரு கடகராசியில இருக்கக்கூடியவங்க நீங்க படிப்பதற்காக வெளியூர் வெளிநாடு செல்லலாம், வேலைக்காக செல்லலாம், இல்லைன்னா திருமணமாகி செல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தந்தையிடமிருந்து நீங்க பிரிந்து செல்லலாம். இல்ல தந்தையார், கடகத்தினுடைய தந்தையாராக இருக்கக்கூடியவங்க அவங்க வேலைக்காகவோ இல்லைன்னா ஏதாவது சில விஷயங்களுக்காகவோ உங்களை பிரிந்து செல்லலாம். சிலருக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளும் வரலாம். 9க்குடைய கிரகம் 12ல் மறைவது இத்தனை பலன்களை சொல்கிறது. குரு பார்க்கக்கூடிய வீடு உங்களுடைய 4ஆம் வீடு, கடகத்தில் இருந்து கடகத்தினுடைய 4ஆம் வீடாக வரக்கூடிய துலாத்தை பார்க்கிறார். கடகத்தில் இருந்து அது சுகஸ்தானமாக 4ஆம் வீடு. இடம் மாறி செல்லக்கூடிய நிலை, வீடு வாகனங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை, புதிதான சுப விரயங்கள் ரொம்ப அற்புதமாக செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம். மினிமம் ஒரு 85 to 90% கடக ராசி நண்பர்கள் வீடு அல்லது வாகனம் ஏதாவது ஒன்று இந்த 2025ஆம் ஆண்டு வாங்கி விடுவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக 6ஆம் வீட்டையே அவர் பார்க்கிறார். நம்ம அதை முதலிலே சொல்லிட்டோம். அடுத்ததாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ல் அமர்ந்த ராகுவையும் பார்க்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய வருமானத்தை அதிகரிக்கும். உங்களுக்கு சற்று கவனமான பலன்கள் அப்படின்னே சொல்லலாம். சோ இது நம்ம குரு பயிற்சியுடைய பலன்களில் விளக்கமாக சொல்லலாம். 8ல் அமர்ந்த இந்த 2 காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல் லாபங்களை ரொம்ப அற்புதமாக கொடுக்கும். ஏன்னா 8 மறைவு ஸ்தானம், மீண்டும் அதை 12, 8
6 எல்லாமே கனெக்ட் ஆவது உத்தியோக ரீதியிலான மிகப்பெரிய மாற்றங்கள், வளர்ச்சிகள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய வருமானமும் அந்த 8ஆம் வீடு தான். 7க்கு 2. ஸோ இதெல்லாமே குருவினால் ஏற்படக்கூடிய அற்புதமான உத்தியோகத்தினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள். அடுத்தது சனி கிரகத்தினுடைய பார்வை அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய லாபஸ்தானம், பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தை பார்க்கிறார். சனி 3ஆம் பார்வையால் அடுத்த ஆண்டிலிருந்து ரிஷபத்தை பார்க்க போகிறார். ரிஷபம் கடகமாகி உங்களுக்கு லாபஸ்தானம். சோ இது பாதகஸ்தானம் அப்படிங்கிற வகையில் சனி பார்வை, பாதக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வரக்கூடிய பணத்தை நீங்க ஒரு நல்ல விதமாக டைவர்ட் பண்ணி கொள்வது, சேமிப்பில் அதை நீங்க திசை திருப்பிக் கொள்வது, பணமாக லாபமாக கையில் வைத்துக் கொள்ளாமல் ஏதாவது முதலீடாக செய்து கொள்வது, இதோடைய பலன்களை இந்த மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய கிரக நிலையாக இருக்கிறது. சனி கிரகம் அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானமாகிய கன்னியை பார்க்கிறார். கையில் லிக்விட் கேஷ் உங்களுக்கு தங்காது அப்படின்னு சொல்லலாம். 3 தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம். கண்டிப்பாக பணத்தை நீங்க ப்ராப்பரான சேவிங்ஸாக சேமிக்கிறீங்களா அப்படிங்கறத சரிபார்த்துக் கொள்வது முக்கியம். அடுத்ததாக பணி என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். சோ நம்ம முதலிலேயே சொன்னோம், மிதுன ராசி பலன்களிலேயே சொல்லிக் கொண்டிருந்தோம். தனுசு ராசி அப்படிங்கிற அந்த வீட்டை சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இந்த தனுசு உங்களுடைய 6ஆம் வீடு. தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் அற்புதமான உத்தியோக வளர்ச்சி, ரொம்ப நல்ல கடன்கள் வாங்கி சுபமான முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் குருவினுடைய பார்வையினால் வரக்கூடிய நிலை, சனியினுடைய பார்வையினால் வரக்கூடிய நிலை. அடுத்ததாக ராகு கேதுவுடைய நிலைக்கு வரும் பொழுது கடக ராசிக்கு அஷ்டமத்தில் அமர்ந்த ராகு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய பணிக்காக சில ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, இதனால் சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது அதுவும் ரொம்ப முக்கியமான நிலை. தொழிலில் உங்களுக்கு சில ஒரு காம்படிஷன் இல்ல நிறைய உங்களுக்கு டஃப்னஸ் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலுக்கு பாதக வீட்டில் அமர்ந்து இந்த ராகு பார்ப்பதனால் நிறைய நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலாக இந்த புது உத்தியோக மாற்றம் உங்களுக்கு சேலஞ்சஸை கொடுக்கலாம். நீங்க எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டி இதை சமாளிக்கக்கூடிய நிலையாக இருந்தால் இது ஒரு பாசிட்டிவான பலனாக இதை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். ராகுவினுடைய ஆளுமை உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவிற்கும் இருப்பதனால் இது நல்ல அற்புதமான வெளிநாட்டு கடல் கடந்து செல்லக்கூடிய பிரயாணமாக மாறக்கூடிய நல்ல பலன்கள், திடீரென்று ஏற்படக்கூடிய சில மாற்றங்களாகவும் இது இருக்கும். 8ஆம் வீடு திடீரென்று நடக்கக்கூடிய மாற்றங்கள், வாழ்க்கை துணைக்கு திடீரென்று வேலை மாற்றம் ஏற்பட்டு அதனால் கடகராசி அவங்களோட செல்லக்கூடிய நிலை அப்படின்னு கூட சில பலன்கள் சிலருக்கு ஏற்படலாம். இன்னொரு புறம் ராகுவுடைய ஆளுமை உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு இருப்பதனால் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள், மிதுன ராசியை போலவே நீங்க ஒரு ஓவர் கான்பிடன்ஸை தவிர்த்துட்டு அந்த பட்ஜெட்டை சரியாக நீங்க நிர்ணயம் செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டிய பலன்களையும் இது ஒரு உள்ளடக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. 8ஆம் வீட்டில் ராகு கேது அமரும் பொழுது உங்களோட பேக் போன் தொடர்பான ஒரு பேக் பெயின் தொடர்பான சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். சோ இது ரொம்ப முக்கியமான பலன். மன ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கடகத்தில் உள்ள சந்திரனை 9ல் இருக்கக்கூடிய சனி திரிகோணமாக தொடர்பு கொள்வதனால் கடக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இது லக்னத்தை நம்ம விட்டுடலாம். கடகத்தில் சந்திரன் 9ல் சனி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் ஆன் அண்ட் ஆஃப் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பாக்யாதிபதியும் மறைந்திருப்பதனால் நீங்க கடுமையாக உழைத்து நிறைய நீங்க பணத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதெல்லாமே சுலபமாக ஒரு வாரத்தில் 5 நாள் நடந்தால் கூட ஒரு வாரத்தில் 2 நாள் நமக்கு ஒரு மனச்சோர்வு இல்லைன்னா உடல் சோர்வு ஏற்படலாம். எல்லாமே நீங்க சூழலுக்கு ஏற்றாற் போல சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை வளர்த்து கொண்டால் எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாகவே கடகராசிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் கடகத்திற்கு நீண்ட நாள் குறைபாடு, உங்களோட வாழ்க்கை துணைக்கு வருமானம் பற்றல, வாழ்க்கை துணையுடைய வருமானம் சரியாக இல்லை அப்படின்னு நினைத்த கடக ராசிக்கு எல்லாமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கடகத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு பெரிய வருமான உயர்வு அப்படின்னு சொல்லலாம். தைரியம், தன்னம்பிக்கை அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவிற்கு ஒரு ஒரு உயர்வான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை அந்த கடகத்தினுடைய வாழ்க்கை துணை அடையக்கூடிய நல்ல நிலை. ஏனென்றால் அந்த கடகத்தினுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய மகரத்தை ஒட்டியே சனி கோச்சாரத்தில் கடந்த பல வருடங்களாக ஒரு 3-6 வருடங்களாக அவர்களுக்கு அந்த சனி வக்ரகதியில் ஃபார்வர்ட் பேக்வர்ட்ஸ்ல கடகத்தின் வாழ்க்கை துணையை ரொம்ப டார்கெட் பண்ணி கொண்டிருந்தது. இப்ப அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். சோ வாழ்க்கை துணைக்கு ரிலீஃப் அப்படின்னா கடகத்திற்கும் ஒரு ரிலீஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இது பணி உத்தியோகத்திற்கு மாற்றம், வெளிநாடு பிரயாணங்கள்,
இடமாற்றம், வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு இதெல்லாம் ரொம்ப நல்ல நிலை. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய திருமண வாழ்வில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய சில நிலைகள், உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியம், இது போன்ற சில நிலைகளில் கடகராசி அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். கடன்கள் வாங்கும் பொழுதும் நீங்க 6ஆம் வீட்டிற்கு பாதகத்தில் குரு அமர்ந்து 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் கடன் வாங்கும் தொகையில் ரொம்ப கவனமாக இருப்பது கடகராசிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்களாகவே இங்கே காட்டப்படுகிறது. பிறந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் எதுவுமே நமக்கு தெரியாமல் வெறுமன நமக்கு பிளானட்டரி பொசிஷன் மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பலன்களாக இது இருப்பதனால் இதுவே நமக்கு ஒரு 60% பொருந்தி வரக்கூடிய நிலையாக இருக்கும். அந்த பாவகத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்துடைய பலன்கள் கண்டிப்பாக ஒரு 70% நண்பர்களுக்கு நடந்துவிடும். மேலும் நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்களை என்னுடைய பதிவில் முதலே கொடுத்திருக்கிறேன். அடுத்ததாக குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே நம்ம டீடைல்டாக பார்க்கலாம். சோ இதுதான் கடக ராசிக்கு ஓவராலாக 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்கள், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.